இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸு எக்ஸசைஸ் 8.3ல இருக்கக்கூடிய இந்த ஃபோர்த் சம் தான் பார்க்க போகிறோம் பாருங்கள். எ காயின் இஸ் டாஸ்டு த்ரைஸ், வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் 2 கன்சிக்யூட்டிவ் டெய்ல்ஸு. கன்சிக்யூட்டிவ் அப்படின்னா அடுத்தடுத்து வரக்கூடியது அப்படின்றது அர்த்தம். ஸோ 2 டெய்ல்ஸும் அடுத்தடுத்து இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய நிகழ்வோட ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்றத கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. இதை தான் வீடியோ பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி. இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம ஃபோர்த்து சம்மு இது காயின் டாஸ்ட் அட் த்ரைஸ். ஸோ அதுக்கான சாம்பிள் ஸ்பேஸு எப்படி எழுதணும் அப்படின்றது நம்ம ஃபஸ்ட்டு சம்லேயே சொல்லியிருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கேயும் சொல்லிடுறேன். 3H கடைசியாக ஒரு டி, இந்த டி அடுத்து பக்கத்தில் போகுது அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கோங்க. அந்த டி அடுத்து மறுபடியும் அதுக்கு முந்தின இடத்துக்கு போய் ஃபில் ஆகுது. ஓகேங்களா? அந்த டி ஒரு இடமா மாறி மாறி உள்ளே வந்துருச்சு. ஓகேங்களா? அடுத்தது இங்கே இருக்கிறதுல இப்போ எப்படி ஒரு டி வந்துச்சோ அதே மாதிரி 2 டி உள்ளே வருது அப்படின்னா ஃபஸ்ட்டு என்னாகும், மொதல் டி உள்ளே வர்ற மாதிரி பிளான் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே இருக்கிறதுல ஃபஸ்ட்டு டி உள்ளே வர்றது அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கோங்க. ஹச்சு இந்த டி மட்டும் இந்த பக்கம் வந்துருச்சு. ஓகேங்களா? இந்த டி இந்த சைடு வந்துருச்சு. ஸோ டிஹச் டின்னு வந்துருச்சு. அடுத்தது அடுத்த டீயும் இந்த பக்கம் வருது. ஓகேங்களா? டிஹச். ஓகேங்களா? அடுத்தது 3மே டி. ஓகேங்களா? ஸோ மொத்தம் பார்த்திங்கன்னா 8 வந்திருக்கும். ஓகேங்களா? இது எஸ் அப்படின்னா நம்பர் ஆஃப் எஸ் வந்து 8. அடுத்தது அவங்க கேட்டிருக்கிறது என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், கன்சிக்யூட்டிவ் டைல்ஸ். ஓகேங்களா? அப்போ ஏ அப்படின்னு எடுக்கிறேன். லெட் ஏ பி த ஈவன் கெட்டிங் 2 ஆர் கன்சிக்யூட்டிவ். ஓகேங்களா? கன்சிக்யூட்டிவ் டைல்ஸ். ஸோ அடுத்தடுத்து இருக்கக்கூடிய டைல்ஸ் என்ன அப்படின்றது தான் இந்த இதில் சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ ஃபோர்த் சம் இங்கேயும் நான் எழுதி. ஸோ கான்சிக்யூட்டிவ் டைல்ஸ் அப்படின்றது ஏவை எடுத்துக்கிட்டோன்னா எங்கே இருக்குது அடுத்தடுத்து டெய்லு 2 டெய்ல் பக்கத்தில் இருக்கிற மாதிரி எங்கே இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. ஸோ மொத்தம் 3. இதைத்தான் எழுத போகிறேன். ஹச் டி 2 டெய்ல் பக்கத்தில் இருக்கா, இங்கே டிஹச் 2 டெய்ல் பக்கத்தில் இருக்கா. ஸோ இங்கே 3 டி இருக்குது, இருந்தாலும் 2 டி பக்கத்தில் இருக்கிற மாதிரி. ஓகேங்களா? ஸோ இதுதான் ஏ. அப்போ நம்பர் ஆஃப் ஏன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எத்தனை இருக்குது, 1 2 3. இதுதான் நம்பர் ஆஃப் ஏன்றது. ஸோ அடுத்தது எனக்கு என்ன வேணும், ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ வேணும். ஓகேங்களா? ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ அப்படின்னா என்ன ஃபார்முலா, நம்பர் ஆஃப் ஏ டிவைடட் பை நம்பர் ஆஃப் எஸ். ஏன்னா இதுக்கு தான் ப்ராபபிலிட்டி கேட்டிருக்கான். ஸோ அப்போ நம்பர் ஆஃப் ஏன்றது 3, நம்பர் ஆஃப் எஸ்ன்றது 8. ஓகேங்களா? ஸோ அப்போ 3/8 அப்படின்றது தான் என்னது, ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் 2 கன்சிக்யூட்டிவ் டெய்ல்ஸ் அப்படின்றதுக்கான ஆன்சர். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இவ்வளோ தான் இந்த சம்மு. வீடியோ கண்டிப்பாக ஈஸியாக புரிஞ்சிருக்கும் நம்பரே. அப்படி புரிஞ்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயனடைவாங்க, கூடவே நானும் பயனடைவேன். நன்றி. அடுத்த வீடியோவில் அடுத்த சம்மில் மீட் பண்ணுவோம்.